இன்னைக்கு நம்ம ஃபேர் வேல்யூ கேப் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். அதை எப்படி வந்து ட்ரா பண்றது, அதை எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படின்றது எல்லாமே பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், ஃபேர் வேல்யூ கேப் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி பேலன்ஸ் கேண்டில் அண்ட் இம்பேலன்ஸ் கேண்டில் அப்படின்னா என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நீங்க லெஃப்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா 3 கேண்டில் நான் ட்ரா பண்ணி வச்சிருக்கேன். இந்த 3 கேண்டில்ல ஏன் பேலன்ஸ் கேண்டில் அப்படின்னு சொல்றோம்னா, இந்த 3 கேண்டிலுக்குள்ள நடக்கிற பிரைஸ் செக்ஷன் எப்போ வந்து பேலன்ஸா இருக்கோ அப்போ அதை நம்ம பேலன்ஸ் கேண்டில் சொல்லுவோம். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் டு விக்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா செகண்ட் கேண்டில், தேர்ட் கேண்டில், அதாவது 3 கேண்டில்ல அந்த நடுவுல இருக்க செகண்ட் கேண்டில் நம்ம பார்க்கணும் விஷயம் இல்ல. இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் டு விக்க ஹைய வந்து தேர்ட் கேண்டில் டு லோ வந்து டச் பண்ணிடுச்சுன்னு சொன்னா அது பேலன்ஸ் கேண்டில் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சிம்பிளா சொல்றேன். அதாவது 3 கேண்டில்ல இது நடக்கலாம். இது கலர் சேஞ்ச்லாம் இது ஒரு பிரச்சனை கிடையாது. இது வந்து பீரிஷ் கேண்டலாவும் இருக்கலாம், புல்லிஷ் கேண்டலா இருக்கலாம். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா இந்த 3 கேண்டலுக்கு நடக்கிற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பேலன்ஸா நமக்கு டெலிவரி ஆச்சுன்னு சொன்னா அதுதான் பேலன்ஸ் கேண்டில். அதுவே வந்து இம்பேலன்ஸ் கேண்டில் அப்படின்னா என்னன்னா, ஒரு 3 கேண்டில் இருக்கு. ஃபர்ஸ்ட் கேண்டில் டு ஐயும் தேர்ட் கேண்டில் டு லோவும் டச் ஆகல அப்படின்னு வைங்களேன். அப்போ அந்த இடத்துல அந்த இடத்துல நமக்கு கிடைக்க போற அந்த கேப்பை வந்து நம்ம பாத்தீங்கன்னு சொன்னா ஃபேர் வேல்யூ கேப்னு சொல்லுவோம். இதுதான் எஃபிஜின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கேப் என்ன நடக்கும் அப்படின்றத நான் வந்து சார்ட்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இப்போதைக்கு பேலன்ஸ் கேண்டல்னா என்ன, இம்பேலன்ஸ் கேண்டல்னா என்ன, ஃபேர் வேல்யூ கேப் எப்படி உருவாகுது அப்படின்றத பார்த்தோம். அதாவது மறுபடியும் சொல்றேன், பேலன்ஸ் கேண்டல்னா மூணு கேண்டில், அதாவது ஏதாவது 3 கேண்டில் கடையில அதோட பிரைஸ் டெலிவரி வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரைஸ் செக்ஷன் படி இந்த பிரைஸ் டெலிவரி வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவலா இருக்கு, அதை டச் பண்ணிருக்கு. ஃபர்ஸ்ட் கேண்டில் டு ஹைய தேர்ட் கேண்டில் டு லோ வந்து கரெக்டா டச் பண்ணிருக்குன்னு அது பிரைஸ் வந்து பேலன்ஸா டெலிவர் ஆயிருக்குன்னு அர்த்தம். அதே இம்பேலன்ஸ் கேண்டில் அப்படின்னா ஒரு 3 கேண்டில் இருக்கு. ஃபர்ஸ்ட் கேண்டில் டு ஐய தேர்ட் கேண்டில் டு லோ வந்து டச் பண்ணலன்னா அந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலுக்கு ஐக்கும் தேர்ட் கேண்டில் டு லோக்கும் இடையில இருக்க அந்த ஒரு டிஸ்டன்ஸ் அதுதான் நாம வந்து ஃபேர் வேல்யூ கேப் அப்படின்னு சொல்றோம். இதை நம்ம எப்படி குவார்டெக்ஸ் ப்ரோக்கர்ல அப்ளை பண்ணி பார்க்கறது அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா இந்த குறிப்பிட்ட அசெட்ல நான் வந்து ஃபேர் வேல்யூ கேப் வந்து மார்க் பண்ணி வச்சிருக்கேன். இதை நான் எப்படி மார்க் பண்ணிருக்கேன் அப்படின்னா கரெக்டா பாத்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 3 கேண்டில்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிள் 3 கேண்டில்ஸ் இருக்கு. இந்த 3 கேண்டில்ஸ்ல நான் ட்ரா பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸோ இந்த ஃபேர் வேல்யூ கேப் இந்த இடத்துல பிளஸ் இந்த கேண்டில். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒரு ஃபேர் வேல்யூ, அதுக்கப்புறமா இந்த கேண்டலுக்கும் இடையில ஒரு ஃபேர் வேல்யூ கேப். ஓகே, ஸோ இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு ஃபேர் வேல்யூ கேப். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் எப்படி குவார்டெக்ஸ் ப்ரோக்கர்ல இருக்க டேட் ரேஞ்சை வச்சு நம்ம எப்படி ட்ரா பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல டேட் ரேஞ்ச் இருக்கு. ஓகே, ஸோ இந்த டேட் ஃபர்ஸ்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேண்டலுக்கு இடையில ஒரு ஃபேர் வேல்யூ கேப் கிரியேட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ சிம்பிளா பார்த்துட்டீங்கன்னா கரெக்டா ட்ரா பண்ணணும். யா, ஓகே, ஸோ இந்த ஃபேர் வேல்யூ கேப் என்ன பண்ணுன்றத நான் உங்களுக்கு கிளியரா சொல்றேன். மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு மார்க்கெட் வந்து ஒரு குறிப்பிட்ட லெவல்ல இருந்து கீழே வரப்போ, அதாவது மார்க்கெட் இங்க இருந்து போறாங்க, எகைன் கீழே வரப்போ இந்த இடத்துல ஒரு ரியாக்ஷனை கிரியேட் பண்ணும். அந்த ரியாக்ஷன் கிரியேட் பண்றப்போ நம்ம இந்த இடத்துல ஃபேர் வேல்யூ கேப்ல ட்ரேட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி இந்த ரியாக்ஷனால தான் மார்க்கெட் வந்து நிறைய இடத்துல ரியாக்ட் பண்ணிருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் நான் அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஃபேர் வேல்யூ கேப் மார்க் பண்ணிருக்கேன். எக்ஸாக்டா இந்த இடத்துல ஒரு ஃபேர் வேல்யூ கேப் மார்க் பண்ணிருக்கேன். ஸோ அதனால தான் நமக்கு என்ன பண்ணலாம், ஒரு ரியாக்ஷன் இங்க நடந்து மார்க்கெட் மேல போயிட்டு எகைன் கீழே வருது. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல ஒரு ஃபேர் வேல்யூ கேப் கிரியேட் ஆயிருக்கு பாருங்க, இந்த இடத்துலயும். ஸோ இதை நான் ட்ரா பண்ணி காட்டுறேன். ஸோ இப்படி நமக்கு ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வந்திருக்கனால தான் மார்க்கெட் இந்த குறிப்பிட்ட லெவல்ல வந்து நமக்கு ரியாக்ட் பண்ணுது. ஸோ இப்போ ரியாக்ட் பண்ற டைம்ல இருந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், 5 மினிட்ஸ் எக்ஸ்பிரஷன் டைம்ல ட்ரேட் எடுக்க முடியும். ஸோ இங்க இருந்து 5 மினிட்ஸ் எக்ஸ்பிரஷன் டைம் 1 2 3 4 5 ஈஸியா இருக்கும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் அதாவது ரியாக்ஷன் பண்ணி ஒரு கேண்டில் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா நமக்கு என்ன பண்ணலாம், அடுத்த ட்ரேட் எடுக்கலாம் 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது நிறைய கன்ஃபர்மேஷன் கேண்டில்ஸ் பார்த்து தான் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். இப்போதைக்கு ஃபேர் வேல்யூ கேப்னா என்ன, அதை எப்படி ட்ரா பண்ணணும், அதை எப்படி நம்ம குவார்டெக்ஸ் அக்கௌண்ட்ல வந்து ட்ரா பண்றது அப்படின்றது நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ எந்த இடத்துல இது ரியாக்ட் பண்ணுதோ அந்த இடத்துல இருந்து நீங்க என்ன பண்ணுவீங்க, 5 மினிட்ஸ் எக்ஸ்பிரஷன் டைம்ல ட்ரா பண்ணுவீங்க. எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஃபேர் வேல்யூ கேப் இந்த இடத்துல இருந்து இருக்கு, இதை நான் மார்க் பண்ணிருக்கேன். ஸோ இந்த இடத்துல ரியாக்ட் ஆகுது இந்த இடத்துல.
ஸோ இந்த இடத்துல வந்து நான் 5 மினிட்ஸ் ட்ரேட் எடுக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி கன்ஃபர்மேஷன்னா எனக்கு ஒரு ஸ்ட்ராங் செல் கேண்டில் அந்த இடத்துல வந்திருக்கணும். பை சைடில் எப்படி போய் எடுக்க போறோம்னா இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் பை கேண்டில் இருந்தால் தான் அந்த இடத்துல இருந்து 5 மினிட்ஸ் நம்மளால எடுக்க முடியும். இப்போ தெரிஞ்சிருக்கும் மார்க்கெட் வந்து டவுன் டைரக்ஷன்ல போகுது, ஒரு இடத்துல குறிப்பிட்ட லெவல்ல வந்து ரிவர்சல் ஆக போகுது, ஸ்ட்ராங் ரிவர்சல் ஆக போகுதுன்னா அதுக்கு முன்னாடி இந்த ஃபேர் வேல்யூ கேப் இருந்தாலும் மார்க்கெட் அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சிருக்கீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க.